கிரீக் விபத்து தொடர்பாக சம்பந்தப்பட்ட பேருந்தின் இயக்குனருக்கு நில பொது போக்குவரத்து நிறுவனமான அபார்ட் காரணம் கேட்கும் கடிதத்தை வெளியிட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனிலோ தெரிவித்துள்ளார். பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். அதே நேரத்தில் சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜே சாலை போக்குவரத்து சட்டம் மற்றும் நில பொது போக்குவரத்து சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட பேருந்து மற்றும் நிறுவனத்தின் மீது பாதுகாப்பு ஆய்வு மற்றும் தணிக்கையை மேற்கொண்டு வருவதாக அவர் ஒரு முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். நிறுவனத்தின் பாதுகாப்பு தரங்களுக்கு இணங்குவதில் ஏதேனும் அலட்சியம் அல்லது தோல்வி இருந்ததா என்பதை தீர்மானிக்க ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் பதிவிட்டுள்ளார். தணிக்கை மற்றும் விசாரணையின் முடிவின் அடிப்படையில் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உப்சி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 15 மாணவர்களின் உயிரை பறித்த பேருந்து விபத்து கடந்த 10 வருடங்களில் மிக மோசமான விபத்து என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி 53 பயணிகளை ஏற்றிச் சென்ற எக்ஸ்பிரஸ் பேருந்து சாலையை விட்டு விலகி கெந்திங் ஹைலண்ட்ஸில் உள்ள ஜலான் கெந்திங்கிலிருந்து 60 மீட்டர் பள்ளத்தில் விழுந்து 37 பேர் பலியானதற்கு பிறகு நிகழ்ந்த மோசமான விபத்து இது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்று கிரீக்கின் தாசேபண்டிங் அருகே கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் நடந்த பேருந்து விபத்தில் உயிரிழந்த 15 பேரின் இறுதிச் சடங்குக்கான செலவுகளை தெலங்கானா மாநில அரசு முழுமையாக ஏற்கும் என்று அறிவித்துள்ளது. மருத்துவமனையில் உள்ள பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு மாநில அரசு தளவாட ஆதரவையும் வழங்கும் என்று மாநில நலன், மகளிர் மேம்பாடு, குடும்பம் மற்றும் தேசிய ஒற்றுமை குழுவின் தலைவர் மலியமான் காசிம் தெரிவித்துள்ளார். கூடுதலாக இச்சம்பவத்தில் அதிர்ச்சி அல்லது துக்கத்தை எதிர்கொள்ளும் குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவுவதற்கு ஒரு உளவியல் குழு நியமிக்கப்படும் என்று அவர் கூறினார். ஓட்டுநர்கள் தொடர்ந்து சுயநலத்துடனும் கவனக்குறைவுடனும் வாகனங்களை செலுத்தி வரும் வரையில் சாலை போக்குவரத்து விபத்துகளும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசரடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். அமலாக்க நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு பிரச்சாரங்கள் உட்பட அதிகார தரப்பினாலும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களினாலும் எண்ணிக்கையில் அடங்காத முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த போதிலும் இதில் இறுதி பொறுப்பு வாகன ஓட்டிகளிடம்தான் இருக்கிறது என்று ரசாரின் தெரிவித்துள்ளார். ஓட்டுநர்கள் சட்டத்தை பின்பற்றாத வரையில் சாலை விபத்துகளின் எண்ணிக்கை, குறிப்பாக மரணங்களை ஏற்படுத்தும் விபத்துகளை குறைக்கும் அரசாங்கத்தின் முயற்சி வெற்றி பெறாது என்று அவர் கூறினார். ஓட்டுநர்கள் தொடர்ந்து கவனக்குறைவாகவும் சுயநலத்துடன் இருப்பதுடன் சாலையை பயன்படுத்தும் மற்றவர்களின் பாதுகாப்பில் அலட்சியமாக இருந்து வரும் வரையில் சாலை விபத்துகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பசார் பதவியை தாம் ஏற்பதற்கு ஏதுவாக மாநிலத்தில் ஒரு இடைத்தேர்தல் நடத்தப்படக்கூடும் என்று கூறப்பட்டு வரும் ஆரூடங்களை தெங்கு ஜப்ருல் அப்துல் அசீஸ் நிராகரித்துள்ளார். இடைத்தேர்தல் நடத்தப்படுவது தொடர்பில் அத்தகைய பேச்சுக்கள் எதுவும் இதுவரையில் நடத்தப்பட்டிருக்கவில்லை என்றும், இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்ற காரணத்தினால் அம்னோவிலிருந்து தாம் விலகவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நேரத்தையும் பொதுமக்களின் பணத்தையும் விரயமாக்கும் என்பதால் அவசியம் இல்லாமல் ஒரு இடைத்தேர்தல் நடத்தப்படுவதை தாம் ஆதரிக்கப் போவதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு இறுதியில் தமது செனட்டர் பதவிக்கான தவணை காலம் முடிவடையவிருப்பதால் அமைச்சர் எனும் முறையில் தமது எதிர்காலம் குறித்து அதிக அளவில் ஆரூடங்கள் கூறப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதன் மூலம் ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பசார் பதவியை தெங்கு ஜப்ருலினால் ஏற்க முடியும் என்று ஆரூடங்கள் கூறப்பட்டு வருகின்றன. அதோடு கொம்பாக் நாடாளுமன்ற உறுப்பினர் எனும் முறையில் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அமைச்சரவையில் அமருடீன் அமைச்சராக நியமிக்கப்படக்கூடும் என்றும் ஆரூடங்கள் வலுத்து வருகின்றன. மலாக்கா மாநிலத்தில் கோவிட்-19 சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரையில் அவ்வெண்ணிக்கையில் 20 விழுக்காடு அதிகரித்து 93 புதிய சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முந்தைய வாரத்தில் 77 புதிய கோவிட்-19 சம்பவங்கள் பதிவாகி இருந்ததாக மாநில சுகாதார, மனிதவளம் மற்றும் மாநில ஒற்றுமை ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ இங் ஹி சென் தெரிவித்தார். இந்நிலையில் மலாக்காவில் கோவிட்-19 தொடங்கிய நாள் முதல் இதுவரையில் மொத்தம் 1,64,821 பேருக்கு அந்நோய் கண்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். எனினும் இந்நோய்க்காக தற்போது யாரும் தீவிர கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை பெறவில்லை என்றும் யாரும் மரணமடையவில்லை என்றும் அவர் தெரிவித்தார்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.